ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கரிஷ்ணன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் ரோட் ட்ரிப் vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இதே போல் நான் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு. காலையில கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்க ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த காஃபி கடைக்கு தாங்க வந்துடணும். இந்த காஃபி கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். 2 நாள் நாங்க இங்க தங்கியிருந்த போது இங்கதான் காஃபி குடிச்சோம். இதுக்கு முன்னாடி வரும்போது இங்க குடிப்போம். ஏன்னா இங்க காஃபி ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். நீங்க யாராவது இங்க வந்தீங்கன்னா மறக்காம இந்த காஃபி கடையில ஒரு காஃபி குடிச்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் காஃபி. மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு சின்ன கடை தாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு க்ரௌட் நிக்கிறாங்க பாருங்களேன். அவ்வளோ ஃபேமஸ் இந்த கடை. காஃபியும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க யாராவது இங்க வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. 2 நாள் ஸ்ரீரங்கத்துல தங்கி இங்க இருக்கக்கூடிய கோயில்கள், அதுக்கப்புறம் பக்கத்துல என்னென்ன முக்கியமான கோயில் இருக்கோ எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ 3வது நாளா நாங்க இங்க இருந்து ரூமை செக் அவுட் பண்ணிட்டு ராமேஸ்வரம் கிளம்பியாச்சு. நாங்க ஸ்ரீரங்கத்துல தான் தங்கியிருந்தோன்றதால இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க காலையில கிளம்பும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 o'clock இருக்குங்க. ஏன்னா 2 நாள் நல்லா சுத்தி டயர்டு. மார்னிங் எழுந்துட்டு இருந்ததால இப்போ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா எழுந்து கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி கிளம்புனோம் நாங்க. ஸோ அதனால தான் ஒரு 9 o'clock ஆயிடுச்சு நாங்க கிளம்பும்போது. ஸ்ரீரங்கம் சிட்டில இருந்து வெளியே வந்த உடனே ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ் பண்ணாலே நம்ம வந்து மெயின் ரோட கனெக்ட் ஆயிடலாம். அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் கட் ஆகும் ரவுண்டானா மாதிரி. இந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெயின் பைபாஸ் கனெக்ட் ஆயிடும். அதாவது அவுட்டர் ரிங் ரோட் மாதிரி கனெக்ட் ஆயிடும். அது வழியா தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நான் வந்து கூகுள் மேப் தாங்க யூஸ் பண்ணேன். திருச்சிராப்பள்ளியில இருந்து ராமேஸ்வரத்துக்கே கூகுள் மேப் போட்டோம். எந்த வழி போனா பெட்டரா இருக்கும் அப்படின்னா 2 ரூட் காமிச்சது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மணப்பாறை, அதுக்கப்புறம் வந்து அதாவது அந்த மதுரை மானாமதுரை வழியா போற ஒரு ரூட் ஒன்று காமிச்சது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை, காரைக்குடி அந்த வழியா ரூட் காமிச்சது. மாமியார் என்ன சொன்னாங்கன்னா நம்ம புதுக்கோட்டை வழியாவே போவோம். அதுதான் நம்ம யூஸ்வலா போற வழி அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் புதுக்கோட்டை ரூட்டே சூஸ் பண்ணி அங்கேருந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போறது வந்து பாத்தீங்கன்னா காவிரி ரிவர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காவிரி, கொள்ளிடம்னு 2 ஆறு இருக்கு. ஸோ இது நல்ல பெரிய ஆறா இருக்கு. நல்ல பறந்து விரிஞ்சதா இருக்கு. லைட்டா தண்ணியும் போயிட்டு இருக்கு ஃப்ளோவும். ஆக்சுவலா நாங்க எப்போ வந்தாலுமே காவேரியில தண்ணி பார்க்கறதே இல்ல. ஏன்னா சம்மர் டைம் அந்த மாதிரி டைம்ல தான் வர்றதால காவேரியில அதிகமா தண்ணி பார்க்கவே முடியாது. சும்மா லைட்டா ஒரு ஓட மாதிரி தான் கொஞ்சமா போயிட்டு இருக்கோம். இந்த டைம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. இந்த இப்ப நம்ம கிராஸ் பண்ணி போற இந்த ஆறு காவிரியா கொள்ளிட ஆறான்னு தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த சிட்டி அவுட்டர் வழியாவே நாங்க டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோங்க. அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பைபாஸ் தான். பட் ஆனா எப்படி போனாலும் நம்ம திருச்சி சிட்டிக்கு போறதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க. இதுல போகும்போது கூட திருச்சி சிட்டி உள்ள வந்து இப்படி போலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விராலிமலை, திண்டுக்கல்லாம் இப்படி போலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்துலயே வந்து கீழே வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி வந்திருந்ததுங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம், அப்புறம் திருச்சி மாநகர்லாம் இப்படிதான் போகணும், மதுரை எல்லாம் போகணும்னா இப்படிதான் போகணுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்க அப்படியே ராமேஸ்வரத்துக்காக கீழே இறங்கி லெஃப்ட் எடுத்துட்டோம். அந்த ரோட் வழியா போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் வழியா போகும் போல இருக்கு இந்த ரோடு. திருச்சி ஏர்போர்ட் வழியா. ஏன்னா போகும்போது தான் தெரிஞ்சது எனக்கு. அங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட் ஹைவே தாங்க. அங்க இருந்து நம்ம நேரா போனோம் அப்படின்னா திருப்பி ஒரு சிக்னல் வந்துச்சு. திருப்பி அதுல இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து நம்ம வந்து இங்க பாருங்க இந்த போர்ட்லயே போட்டிருப்பாங்க. ஏர்போர்ட், அப்புறம் புதுக்கோட்டை, ராமேஸ்வரம் இங்கெல்லாம் போகணும்னா லெஃப்ட் எடுக்கணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லெஃப்ட் எடுத்து நாங்க போனோம். உள்ள போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிட்டி தாங்க இது. ஆக்சுவலா இங்கேயுமே வந்து நல்ல கிரௌடடா இருக்கு. நான் நினைச்சேன் ஸ்ரீரங்கம் அப்புறம் திருச்சி சிட்டி தான் நல்ல கிரௌடடான ஏரியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்போர்ட் போற வழியுமே கொஞ்சம் கிரௌடடா தான் இருந்தது. நாங்க பெங்களூர்ல இருந்து திருச்சிக்கு ட்ரெயின்ல வந்தோம். திருச்சியில இருந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்டோட வெஹிக்கிள் எடுத்துட்டு இங்க இருந்து ராமேஸ்வரம் ட்ரிப் பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா திருச்சியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் கிட்டத்தட்ட 235 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் டிரைவ் டைம் அப்படின்ற மாதிரி காமிக்குது. நம்ம ஸ்டாப் பண்ணி போனோம்னா ஒரு 5 ஹவர்ஸ் ஆகலாம். இதே நீங்க சென்னையில இருந்து டைரக்டா ராமேஸ்வரம் ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். ஒரு 559 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. நாங்க வந்து யூஸ்வலா பெங்களூர்ல தான் இருக்கோம் அப்படின்றதால நாங்க இப்படி வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஃப்ரெண்டோட கார் எடுத்துட்டு போயிடலான்னு. இன்கேஸ் இன்னொரு வாட்டி நான் சென்னையில இருந்து வந்தேன்னா கண்டிப்பா அந்த விலாகையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். சரி, இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அந்த விலாக. இப்ப நீங்க பார்க்கும்போது தெரியும் இந்த ஏர்போர்ட் ரோட் தான் இது. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டோட அந்த செவர் இருக்கும் பாருங்க. இது வழியா தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏதாவது ஹோட்டல் இருக்குமான்னு பார்த்தோம். எங்கேயும் ஹோட்டல் எதுவும் இல்ல. காலையில கிளம்பும்போது எதுவும் சாப்பிடவும் இல்லை நாங்க. இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டுங்க. ஸோ அதை கிராஸ் பண்ணி இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். அங்க
ஏர்போர்ட்ட கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்காட் ஐடி பார்க்குன்னு சொல்லிட்டு இருக்குங்க. எவ்வளோ தூரத்தில இருக்கு பாருங்களேன், சிட்டிய விட்டு இந்த ஐடி பார்க்கு. அத அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். அது பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரத்தில டிராவல் பண்ணோம்னா, ஒரு பெரிய லேக் ஒண்ணு பார்த்துருந்தேங்க. ஃபுல்லா தண்ணியா இருந்தது. ரோட் பக்கத்திலேயே இருந்தது அந்த லேக். அது நேம் என்னவோ நமக்கு தெரியல. அப்படியே பார்த்துட்டே நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம். போற வழியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயாவது சாப்பிடணுமேன்னு சொல்லி பார்த்துட்டே போனோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் இருந்தது. ரொம்ப நல்லாவும் இருந்தது. பரணி பவன் சொல்லிட்டு. ஒரு 4 ஜங்ஷன் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 4 வழிச்சாலையில அங்க ஒரு சைடுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரி இங்க போயிடலாம். சாப்பிட்டுட்டு போயிடலாம். நம்ம எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ராமேஸ்வரம் ரீச் ஆகுறதுக்கு அப்படின்றதுக்காக நாங்க இங்க சாப்பிட போயிருந்தோம். ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்ததுங்க. நல்லா செம்ம டேஸ்டியாவும் இருந்துச்சு. நாங்க ஆர்டர் பண்ணது தோசை, வடை தாங்க. காஃபி இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா தோசை, வடை, சட்னி, சாம்பார் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராவும், டேஸ்டியாவும் இருந்துச்சு. மினிமலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டா காலையில முடிச்சுட்டு அங்கருந்து நாங்க கிளம்பிட்டோம். நம்ம கிளம்பி ஒரு 10 மினிட்ஸ்லயே அதாவது சாப்பிட்டு முடிச்ச இடத்துல இருந்து கிளம்பி ஒரு 10 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா டோல் வந்துருச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வர்றதுலயே ஃபர்ஸ்ட் டோல் இதுதாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ் மாதிரி சார்ஜ் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டைன்ற ரூட் போற வழியில இருக்கிற இந்த டோல் ஃபர்ஸ்ட் டோல். இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாம இப்ப பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ரூட்ல தாங்க போயிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் வே மாதிரிலாம் கிடையாது. இந்த 2 வே மாதிரி தான் இருக்கு. சென்டர் பேரிகேட் இல்லாம நம்ம வந்து ஆப்போசிட்ல வர வண்டிய ஃபேஸ் பண்ணிட்டு ஓட்டுற மாரி தாங்க இருக்கு. கொஞ்சம் சேஃபா தான் டிரைவ் பண்ணும் போல இருக்கு. ஏன்னா இந்த ரோடு வந்து கொஞ்சம் ஹார்ஷாவும் டிரைவ் பண்ணிட்டு வராங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம போற வழியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிரீனரியா, நல்ல சீனிக்கா இருந்துச்சு. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த பக்கமா வந்திருக்கேன். டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம போற வழியிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அறந்தாங்கி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி மேப்ல போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மணல் மேல்குடி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 89 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கு. போர்ட்ஸ் அங்கங்க வச்சிருக்காங்க. ஸோ கூகுள் மேப் இல்லைனாலும் நம்ம போர்டை பார்த்து கரெக்டா டிரைவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அந்த புதுக்கோட்டை ரோட்டையே பிடிச்சி நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி போக போறோம். அதே ரோட்ல கண்டினியூவேஷனா காரைக்குடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் வருதுன்னு போட்டிருக்காங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ரோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி முன்னாடி போச்சுன்னா நம்ம அது பின்னாடியே போற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஓவர்டேக் டக்குன்னு எடுக்க முடியல. ஆப்போசிட்லயே வெஹிக்கிள் வருது அப்படின்றதால கொஞ்சம் பார்த்து நிதானமா தான் போகணும் போல இருக்கு. சம் பிளேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரோட் நல்லாவே காலியாவும் ஃப்ரீயாவும் இருந்துச்சு. ரொம்ப ரஷ்ஷாவும் இல்ல. அதை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லன்னு தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா சில இடத்துல ரோடே நல்லா இருக்காது போறதுக்கு. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியா இருக்க மாதிரி இருக்கும். டிராபிக் ஜாமா வேற இருக்கும். ஆனா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ரோட் கண்டிஷனும் ரொம்ப பெஸ்ட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நிறைய வண்டி போல அந்த ரோட்ல. அதனால பெட்டர் டிரைவ்னே சொல்லலாம் இந்த சைடு வர்றது. அது மட்டும் இல்லாம சீனிக்காவும் சூப்பராவும் இருந்துச்சு இந்த ரோடு. இப்ப நம்ம போயிட்டு இருக்க வழியில இங்க போர்ட்ல பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் 126 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி காமிக்குது. அப்படியே டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம் நாம. இங்க வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்து பாத்தீங்கன்னா 174 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். ஏதோ லெஃப்ட் ரைட் அப்படின்னு எதுவுமே எடுக்கல. திருச்சியில இருந்து சிட்டில இருந்து வெளியே வந்ததுல இருந்து நம்ம ஒரே ரோட்ல தான் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 2வது டோல்கேட் வந்துட்டோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, 45 ருபீஸ்ன்ற மாரி கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டோல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருமயத்துல தான் இருக்கு. இப்ப நம்ம போற ரூட் வந்து எப்படி காமிக்குதுன்னா, புதுக்கோட்டை டூ திருமயம் போற ரோட் அப்படின்ற மாரி காமிச்சிட்டு இருக்குங்க. நம்ம இந்த டோல் பிளாஸா வந்து பாத்தீங்கன்னா, கிராஸ் பண்ணி போயிட்டோம் நம்ம. இந்த டோல்கேட் கிராஸ் பண்ணி 1 கிலோமீட்டர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, திருமயம் ஊருக்குள்ளேயே போற மாரி காமிக்குது. அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா, காரைக்குடி ரூட்ட ஃபாலோ பண்ணி தாங்க போறோம். இங்க இருந்து காரைக்குடி கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற மாரி காமிச்சிருந்தது. அப்படியே நாங்க டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த திருமயம் ஃபோர்ட்ட பார்த்திருந்தோங்க. நாங்க போற வழியில அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்த திருமயம் ஃபோர்ட்ட பார்த்திருந்தோம். ஆக்சுவலா எங்களுக்கு பிளான் கிடையாது. இங்க ஃபோர்ட் இருக்கு போய் பார்த்துட்டு போலான்ற ஐடியாவும் இல்ல. ஸோ நம்ம நேரா போலாம் ராமேஸ்வரம்ன்ற பிளான்ல தான் போயிட்டு இருக்கோன்றதால, போகும்போது நான் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டேன். வரும்போது டைம் இருந்தா போய் பார்க்கலாம் அப்படின்ற பிளானிங்ல தான் போயிருந்தேன் நானு. ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா டேஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி நல்லாவே சுத்தி கித்தி பார்த்துட்டு பொறுமையா போகலாம். பட் ஆனா டேட்டும் இல்ல டைமும் இல்ல அப்படின்றதால அப்படியே ஸ்ட்ரைட்டா டிராவல் பண்ணிட்டோம். இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணி வந்த உடனே காரைக்குடிக்கு ஸ்ட்ரைட்டா போகணும். அப்புறம் ராமேஸ்வரத்துக்கும் ஸ்ட்ரைட்டா போகணுன்ற மாதிரி போர்டு வச்சிருந்தாங்க. இங்க இருந்து நீங்க ஒருவேளை மானாமதுரை போகணும்னா அப்படியே ரைட் எடுத்துங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ நம்ம ராமேஸ்வரம் தானே போறோம். இங்க இருந்து 160 கிலோமீட்டர்ஸ் ராமேஸ்வரம்னு காமிச்சது. அப்படியே டிரைவ் பண்ணி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கோங்க.
இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் காரைக்குடி கிராஸ் பண்ணி தாங்க போறோம் ராமேஸ்வரத்துக்கு. ஸோ போற வழியில வந்து பாத்தீங்க அப்டின்னா, அத அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா, ஒரு நேம் போர்ட் பார்த்தோம் நாங்க. காரைக்குடிக்கு வந்து லெஃப்ட் எடுக்கணும். 5 கிலோமீட்டர்ஸ்ல காரைக்குடி சிட்டி இருக்கு அப்டின்ற மாரி போட்டிருந்தாங்க. அத அப்படியே பார்த்துட்டு, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா ராமேஸ்வரமே கன்டின்யூ பண்ணிட்டோம். ஒருவேள காரைக்குடி போறவங்களா இருந்தா, இங்க இருந்து லெஃப்ட் எடுத்துக்கலாம் போல இருக்கு. நம்ம போற வழியில பாத்தீங்க அப்டின்னா, இந்த தேவிப்பட்டினம் பாத்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் இருக்குன்னு போர்டு வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ராமேஸ்வரம் இப்போ நம்ம போற இடத்துல இருந்து 144 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இப்ப வர இந்த ரோட் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா ப்ராடா பெருசாவே இருக்குங்க. நல்லா டிராவல் பண்றதுக்கு. எதுலயும் வண்டி வந்தாலும் கொஞ்சம் நல்லா பெரிய ரோடா இருந்தது இந்த இடம் பாத்தீங்கன்னா டிராவல் பண்றதுக்கு. அங்க இருந்து கொஞ்ச நேரம் டிராவல்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த டோல்கேட், அதாவது 3வது டோல்கேட்ட நம்ம ரீச் ஆயிட்டோம். எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டோல்கேட் மாதிரி வச்சிருக்காங்க. டோல்கேட் பாத்தீங்க அப்படின்னா 45 ருபீஸ் சம்திங் கலெக்ட் பண்ணாங்க. இந்த டோல்கேட்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடிக்கோட்டை டோல்கேட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிளம்புல இருந்து 3வது டோலை நம்ம கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இப்ப நம்ம ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம்னு ஸ்டாப் பண்ணியிருக்கோங்க. இந்த இளநீ கடையில தான் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சிட்டு தண்ணி வேற இல்ல. ஸோ தண்ணியும் வாங்கிட்டு நம்ம போலாம் அப்படின்ற ஐடியால தான் இருக்கு. அதாவது குடிச்சிட்டு வண்டியில ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவ்வளவு தூரம் வந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடையே இல்லைங்க. பைபாஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம மெயின் பைபாஸ் போகும்போது 2ஆ இருக்கும். நமக்கு நிறைய கடை இருக்காது. எங்கேயோ 1 2 இருக்கும்னுவாங்க. ஆனா இந்த சைடும் இது ஒரு பைபாஸ் தான் போல இருக்கு. பெரிய அளவுல கடை எதுவும் கிடையாது. ஏன்னா இதுவும் நேஷனல் ஹைவேன்னு தான் மென்ஷன் பண்றாங்க. எங்கேயோ 1 2 இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கடையே பார்க்க முடியுது. இவ்வளவு தூரம் காலையில 9 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம திருச்சி அவுட்டர்ல இருந்து கிளம்பி வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிருப்போம். இந்த 100 கிலோமீட்டர்ஸ்ல பெருசா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடை இல்ல. ஒரு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு 2 3 கடை வரும். பட் ஆனா நாங்க வந்த வழி ஃபுல்லா கடையே வரல. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது 4th டோல்கேட்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 35 ருபீஸ்ன்ற மாதிரி கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னா வெண்ணத்தூர் டோல் பிளாசா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த வெண்ணத்தூர் டோல் பிளாசாவை கிராஸ் பண்ணி நம்ம வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேம் போர்ட் பார்த்திருந்தேங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் போனா லெஃப்ட் எடுத்துக்கோங்க, இதே நீங்க ராமேஸ்வரம் போகணும்னா ரைட் எடுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சோ நாம வந்து ராமேஸ்வரத்துக்கு ரைட் எடுத்தாச்சு. இங்க இருந்து போற வழியில வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பளம்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பண்ணுவாங்கல்ல, உப்பு பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்தெல்லாம் பார்த்தேங்க. கார்ல போகும்போதுதான் பார்த்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறேன் திருப்பி நான் இந்த உப்பளம்லாம். சோ எப்படி கொட்டி வச்சிருக்காங்க பாருங்களேன். அது இங்க இருந்து பாக்குறதுக்கு என்னமோ பனிக்கட்டி எல்லாம் விழுந்து அப்படியே மொத்தமா வச்சிருக்க மாதிரி தெரியுது இங்க இருந்து பாக்குறதுக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த நேம் போர்ட்ல பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் 60 கிலோமீட்டர் லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி மதுரைக்கு போகணும்னா 120 கிலோமீட்டர் அப்படியே ரைட் எடுங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்க. நேரா போனா ராமநாதபுரம் ஊர் வந்துருமா 4 கிலோமீட்டர்ல. சோ அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுக்க போறோம். ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் போறோம் இல்லையா. லெஃப்ட் எடுத்து ராமேஸ்வரத்துக்கு திரும்பிட்டோம் நாங்க. இந்த திரும்புற இடத்துல பாத்தீங்கன்னா இளநீ கடைலாம் இருந்துச்சு. அங்க வந்து போர்டு வச்சிருந்தாங்க. திருச்செந்தூர் போனா ஸ்ட்ரைட்டா போகணும். அதே மாதிரி தனுஷ்கோடி போகணும்னாலும் நம்ம ஸ்ட்ரைட்டா போகணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அங்க இருந்து டிராவல் பண்ணி வந்து திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்டும் எடுக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஒரு பெரிய ரவுண்டான மாதிரி இருந்தது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் நம்ம ராமேஸ்வரம் போற வழி. இங்க வந்து பாத்தீங்கன்னா போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. ராமேஸ்வரம் இங்க இருந்து ஒரு 49 கிலோமீட்டர் இருக்கிறதாவும், தனுஷ்கோடினா 68 கிலோமீட்டர், அரிச்சல்முனை 73 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பஸ் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு நான் பார்த்த பஸ் மதுரையில இருந்து தான் நிறைய பஸ் வருது போல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்தும் நிறைய பஸ் வருதுங்க. கவர்மெண்ட் பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நிறைய பாக்குற மாதிரி தாங்க இருக்கு. இப்ப நம்ம ராமேஸ்வரம் போற வழியில தாங்க இருக்கோம். மண்டபம் கேம்ப் ஏரியாவை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். போக போக பாத்தீங்கன்னா 2 பக்கமும் கடல் இருக்குங்க. கடலுக்கு நடுவுல போறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடலை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பாம்பன் பிரிட்ஜ்ல போகணுன்றது எனக்கு ஒன் ஆஃப் த விஷயம் கூட சொல்லலாம். ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைமா நான் வரும்போது உண்மையாலே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேங்க. அந்த பாம்பன் பிரிட்ஜ் மேல போய் நின்று நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெங்களூர்ல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பீச்லாம் அப்படிலாம் எதுவும் நம்ம பார்க்க முடியாது, கடல்லாம் பார்க்க முடியாது. நான் சென்னையிலே பார்ன் அண்ட் ப்ராட் அப்ன்றதால அப்பப்போ கடல் பார்த்திருக்கேன். திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி கடலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் அந்த பிரிட்ஜ் மேல போகும்போது இன்னமும் சூப்பரா இருந்துச்சுங்க. சோ நம்ம பாம்பன் பிரிட்ஜ்ல என்டர் ஆயிட்டோங்க. அப்படியே போயிட்டே இருக்கோம். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா லெவல் ஏறிட்டே போகுது. ஆக்சுவலா போக போக பாத்தீங்கன்னா அந்த வியூ அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. ஈவன் அந்த பிரிட்ஜ் மேல நின்னு பார்க்கும்போது இல்ல, நம்மளே அந்த கடலுக்கு நடுவுல நின்னு பாக்குற மாதிரி ஒரு ஃபீல். இந்த பக்கம் திரும்பினாலும் கடல், இந்த பக்கம் திரும்பினாலும் கடல் அப்படின்ற மாதிரி. நாங்க அப்படியே போய்கிட்டே இருந்தோம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரே இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம். ஒரு
சென்டர்ல அந்த இடத்துல பிரிட்ஜோட சென்டர் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சைடுல ஓரமா பார்க் பண்ணிட்டு நாங்க கீழ இறங்கி அந்த வியூஸ வந்து பார்த்தோங்க. அவ்ளோ சூப்பரா இருந்ததுங்க. அவ்ளோ நல்லா இருந்தது அந்த வியூ பார்க்கறதுக்கு. உண்மையாலே எக்ஸைட்டடா ஆயிட்டேங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கவே முடியல இறங்கி. அப்படியே ஒரு காத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தள்ளுது அந்த காத்து. இருந்தாலும் இறங்கி நிக்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்தது எனக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல போற அந்த நியூ ரயில்வே பிரிட்ஜ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஈவன் வந்து ஒரு வாட்டி வந்து நான் இந்த ட்ரெயின்லயும் இந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னொரு டைம் வந்தா கண்டிப்பா அத நான் ட்ரை பண்ணாம விடமாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாவும், ரொம்ப ஹேப்பியாவும் இருந்தது. ஸோ என்னோட எக்ஸைட்மெண்ட்டும் ஹேப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் நானு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பரந்து விரிஞ்ச கடல் அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த கடல்ல போட்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஃபிஷிங் போட்ஸ்லாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு கிராபிக்ஸ்ல பார்க்குற மாரியே இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த மேல இருந்து பார்க்கும்போதெல்லாம், இவ்ளோ போட்ஸ் இருக்குமா? ஒரு சைட்ல நிக்கும்போது அத பார்க்கறதுக்கு வந்து பிரம்மாண்டமா இருந்த மாரி இருந்தது எனக்கு. ஈவன் வந்து என்னோட எக்ஸைட்மெண்ட்ட அங்க கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப ஹேப்பியா இருந்தேன் நானு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இவ்ளோ நாள் டிவிலயும், யூடியூப்லயும், மத்த இதுல Instagram பேஜ்லயும் பார்த்த வீடியோஸ நம்மளே போய் நேரா அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஹேப்பியா இருக்குன்னுவாங்க. அந்த எக்ஸைட்மென்ட் தாங்க முடியாம தான் நான் இவ்ளோ பேசுறேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எனக்கு அவ்ளோ பிடிச்சிருந்தது. அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. அந்த ஒரு நிமிஷம் நம்ம அந்த இடத்துல நின்னு அந்த சுத்தி பார்க்கும்போதெல்லாம் அவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அங்க வாழறவங்க ஒரு விதத்துல லக்கி தாங்க. ஒரு பரந்து விரிஞ்ச நிலப்பகுதியில இருந்து ஒரு குட்டி தீவான இந்த ராமேஸ்வரத்துக்கு வர்றதுக்கு இந்த பிரிட்ஜ கட்டியிருக்காங்க பாருங்களேன். ஆனா இதெல்லாம் வேற லெவல். அந்த காலத்துல எவ்ளோ ஸ்ட்ராங்கா எப்படி கட்டியிருக்காங்கன்னு யோசிக்கும் போதெல்லாம் வேற லெவல் இவங்க அப்படின்னு தான் தோணுது ஒரு சம்டைம்ஸ். என்ன விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த விட்டு நான் வரவே மாட்டேன். நான் எங்க வீட்ல சொல்றேன், "இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நின்னுட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நாங்க ஆஃப்டர்நூன் போய் கோயிலுக்கு ரீச் ஆகணும்ன்றது தான் எங்களோட பிளான். அதனால நான் சொல்லிட்டே இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, "இன்னும் ஒரு 10 நிமிஷம் நின்னு பார்த்துட்டு போலாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேர் வர டூரிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நிக்காம போறதே கிடையாது. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனோம். பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி என் ஹஸ்பண்ட் போயிட்டு என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டதுக்கு, அவங்க வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியல. என்ன ப்ராப்ளம் தெரியல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வேற ஏதாவது கான்டாக்ட் கிடைக்குமா? அங்க லோக்கல் பெர்சன்ஸும் வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. பரவால்ல. நாம போய் கேட்கிறோம். அதே மாரி அங்க இருக்கிற லோக்கல் ஆளும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு வந்து கேட்டாங்க. அவங்க வண்டி வந்து இன்ஜின் ஏதோ ப்ராப்ளம்ன்றாங்க. சரி நாங்க வந்து என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணாங்க. சரி எதுவும் சால்வ் பண்ண முடியல. நாங்க வந்து ராமேஸ்வரம் தான் போறோம். அங்க ஏதாவது லோக்கல் மெக்கானிக் ஷெட்ல யாராவது இருந்தா நாங்க உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம்னு சொல்லிட்டு நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். அப்படியே பிரிட்ஜ் மேல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம் அந்த கோவில் கிட்ட போறோங்க. அங்கதான் போயிட்டு இருக்கோம். போற வழியில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 2, 3 மெக்கானிக் ஷெட்லயும் ஸ்டாப் பண்ணி நாங்க கேட்டோம். இந்த மாரி வந்து அங்க ஒரு கார் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க 2, 3 பேர் தான் இருக்காங்க மெக்கானிக். அவங்க என்ன சொல்றாங்க, இன்ஜின் ப்ராப்ளம் கார் மெக்கானிக் அப்படின்னா அவங்க வந்து ராமநாதபுரத்துல இருந்து தான் வரணும். இங்க லோக்கல்ல வந்து ராமேஸ்வரத்துல இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆட்டோ மெக்கானிக் தான் அதிகமா இருப்பாங்க. ஏதாவது சின்ன ஃபால்ட்னா கரெக்ட் பண்ணி குடுப்பாங்க காருக்கு. இல்லன்னா நீங்க போய் அங்கதான் போகணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இங்க என்ன கார் பிரச்சனை எதா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ராமேஸ்வரம் ஊருக்குள்ள உங்களுக்கு எதுவும் கிடைக்காதாம்மா. ஏன்னா இங்க நெறைய ஆட்டோ ஓடுறதால, ஆட்டோ மெக்கானிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா, இங்க நெறைய பேர் இருக்காங்களாம். ஸோ இறங்கி கொஞ்ச தூரத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த அப்துல் கலாமோட நினைவு மண்டபத்த பார்த்தோம். அப்படியே பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாவே போயிட்டோம் நாம. அது மட்டும் இல்ல. ராமேஸ்வரம் அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணி நம்ம வரும்போது பார்த்தீங்க அப்டின்னா, ஏகப்பட்ட ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கடைகள்னு சொல்லி நெறைய இருக்கு. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதால இங்க ஏகப்பட்ட கடைகள், தங்கும் விடுதி, அப்புறம் ஹோம் ஸ்டே, ரூம்ஸ் எல்லாமே நெறையவே அவைலபிலிட்டி இருக்கு. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் சுவாமி கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 1/2 கிலோமீட்டர்னு காமிக்குது. தனுஷ்கோடி 20 கிலோமீட்டர்ஸ் ஆமா. அதுக்கப்புறம் இந்த போர்ட கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்திலேயே ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கு. ஸோ அங்க தான் போனோம். கேட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்ல பிரம்மாண்டமா இருக்கு. அப்படியே கிராஸ் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீட் மாரி வருது. அதுக்குள்ள போனா இதான் மெயின் என்ட்ரன்ஸ். நாங்க வந்து போய் கேட்டோம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பட்ஜெட்குள்ள வருதான்ட்டு. போய் பார்த்தா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. சரி அது மட்டும் இல்லாம கோயில்லேருந்து ஒரு 2 1/2 கிலோமீட்டர் தூரம் வேற. ஸோ 2 1/2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸாவும் இருக்கு. என்ன பண்ணலாம்? சரி பேசாம கோவில் பக்கத்திலேயே போய் பார்ப்போம். ஏன்னா சுவாமி பார்த்துட்டு அப்படியே நடந்து வர டிஸ்டன்ஸ்ல ஏதாவது ரூம் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு, நாங்க இங்க ரூம கேட்டு விசாரிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோவில் பக்கத்துல ஏதாவது ரூம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம்.
ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 2 1/2 கிலோமீட்டருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டெம்பிள்ஸ் பார்த்தேன். நெறைய விதவிதமான டெம்பிள்ஸ்லாம் பார்த்தேன். ராமா டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து இது ஹனுமன் டெம்பிள், அதெல்லாம் போற வழியில பார்த்துக்கிட்டே தான் நாங்க போனோம். ஃபர்ஸ்ட்டு கோயில் போய் ரீச் ஆயிடுவோம். நம்ம அங்க போய் ஃபர்ஸ்ட்டு ரூம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேரா போயிட்டுருக்கோம். ஆக்சுவலா இங்க போக போக பாருங்க, நெறைய கடை இருக்கு, நெறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, ஹோம் ஸ்டேஸ் எக்கச்சக்கமா இருக்கு. கோவில் பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா. அது கூட 2 1/2 கிலோமீட்டர் தூரம் தான். பட் ஆனா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோவில் பக்கத்துல நெறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. மடத்துக்கு சொந்தமான இடம் நெறைய இருக்கு. ஸோ நம்ம அங்கலாம் போய் கேட்டோம்னா, கண்டிப்பா ஒரு நல்ல பிரைஸ்க்கு நமக்கு ரூம் கிடைக்கும். இப்ப நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் கோவில்ங்க. பாருங்க, நம்ம போகும்போது தெரியுதா உங்களுக்கு? இந்த கோவில் பார்த்துக்குங்க. இதுதான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு அந்த கோயில் கிட்ட போயிட்டே இருக்கோம். நாங்க கோயில் கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போனோம்னா, ஒரு 500 மீட்டர்ஸ் வரும்னு நெனைக்கிறேங்க. அங்க வந்து ஒரு ரூம் பார்த்திருந்தோம். நாங்க ரூம் எடுத்துட்டோங்க. இதுதான் அந்த ரூமு. இந்த ரூமோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2400 சம்திங் வரும். இங்கேருந்து கோவில் வந்து ஒரு 500 மீட்டர்ஸ்ல தான் இருக்கு. அந்த மாரி தான் ரூம் எடுத்திருந்தோம். வெளிய கார் பார்க் பண்றதுக்கும் இடம் மாரி வச்சிருக்காங்க. ஓகேங்க. காலையில 9 மணிக்கு நம்ம திருச்சியிலருந்து கிளம்பினோம். இப்ப மணி பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 1/2 ஹவர்ஸ் நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இதுல 4 1/2 ஹவர்ஸ் தான் டிராவலிங்க்குன்னு நெனைக்கிறேன். மீதி 1/2 அன் ஹவரும் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கங்க பிரேக் எடுத்தோம் இல்லையா? பிரேக் எடுத்தது, அங்கங்க ஸ்டாப் பண்ணி வந்தது. அதுல வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். கூகுள் டைம் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, 4 1/2 ஹவர்ஸ்ன்ற மாரி காமிச்சது. கரெக்ட்டா அந்த டைமே தான் நம்ம மெயின்டெயின் பண்ணி வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் போறாங்க, இல்ல சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போறாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பாய்.